அப்ரஹாம், அமெரிக்க வரலாற்றில் ஏன் உலக வரலாற்றிலேயே 2 அதிபர்கள் நேருக்கு நேர் பேசும் பொழுது ஒரு அதிபரை அவமரியாதை செய்து வெளியே போ என்று சொல்லாமல் வெளியேற்றுகின்ற காட்சி என்பது அண்மையில் நடைபெற்றது. சம்பவத்திலே நாம் பார்த்திருப்போம். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் நடத்திய பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு மோசமாக முடிந்தது என்று அந்த பேச்சுவார்த்தையின் காட்சிகள் தான் நாம் பார்த்தோம். இந்த பேச்சுவார்த்தை முடிந்து 3 நாட்கள் ஆகிவிட்டது. அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு கடும் கண்டனத்தை அவரது நட்பு நாடுகளான ஐரோப்பிய யூனியனில் உள்ள பல நாடுகள் தொடர்ந்து தெரிவித்தன. குரோஷியா, ஸ்லோவோக்கியா தவிர மற்ற அனைத்து நாடுகளும் டிரம்புக்கு எதிராக வருந்து கட்டிக் கொண்டிருக்கின்றன. அவருக்கு உக்ரைனுக்கு ஆதரவாக, குறிப்பாக ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவாக அனைவரும் கருத்து தெரிவிக்க ஆரம்பித்தார். நாங்கள் உடன் இருக்கிறோம், நாம் ரஷ்யாவுக்கு எதிரான போரை தொடர்ந்து நடத்துவோம் என்று. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தன்னுடைய சமூக வலைதளங்களில் முக்கியமான ட்விட்டர் பக்கம், எக்ஸ் பக்கம் என்கிறார்களே, அது போன்ற ட்ரூத் சோசியல் என்ற ஒரு சமூக வலைதளம் இருக்கிறது. அதிலே ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கிறார். அதிலே பிரபல விமர்சகர் மைக்கேல் மெக்கன் என்பவருடைய கருத்தினை அப்படியே தன்னுடைய கருத்தாக அவருடைய கருத்தினை மீண்டும் மறு பதிவு செய்து அதை வெளியிட்டிருக்கிறார் ட்ரம்ப். அதை மிக தெளிவாக கூறியிருக்கிறார். பேக் டவுன் அண்ட் அக்செப்ட் ஹிஸ் டெர்ம்ஸ் டு எண்ட் தி வார் வித் ரஷ்யா. உடனடியாக நீங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டு அமெரிக்க அதிபருடன் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ரஷ்யாவுடனே போரை நிறுத்துங்கள், இல்லை என்றால் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்ற வகையில் நேரடியாக ஒத்துக்கொள் அல்லது பிரச்சனையை சந்திக்க தயாராகு என எளிமையில் புரியும் வகையிலே மிக தெளிவான ஒரு பகிரங்க எச்சரிக்கையை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். என்றால் அதிலே அந்த பிரபல விமர்சகர் மைக்கேல் மெக்யூன் தெரிவிக்கையில், ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையே நடைபெறும் சதுரங்க போரிலே தற்பொழுது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாஸ்டர் செஸ் பிளேயராக நமது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் இவர்கள் இருவருக்கும் இடையே நகர்த்துகின்ற காய் நகர்த்தலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து சமரசம் ஏற்படுவதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். சமரசம் எப்படி ஏற்படும் என்றால், எங்களுக்கு கனிம வளங்களை நாங்கள் பல மில்லியன் கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து கொண்டிருக்கிறோம், அதை நீங்கள் உடனடியாக எங்களுக்கு திருப்பி தர முடியாது என்பதால் கனிம வள ஒப்பந்தத்திற்கு உடனடியாக கையெழுத்திடுங்கள். உங்களுடைய கனிம வளங்கள் எங்களுடைய பாதுகாப்பில் வந்துவிட்டால் எங்களுடைய அமெரிக்கர்கள் அங்கு வந்து உங்களுடைய நாட்டிலே உக்ரைனிலே இருப்பார்கள். அப்பொழுது ரஷ்யா எங்கள் மீது தாக்குதல் நடத்தாது. ரஷ்யா எங்கள் மீது உக்ரைன் மீது தாக்குதல் என்ற பெயரில் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் நாங்கள் நேரடியாக களமிறங்குவோம் என்று ரஷ்யாவுக்கு தெரியும். எனவே ரஷ்யா வராது. எனவே ஒழுங்காக எங்களுக்கு கனிம வளங்கள் தொடர்பான ஒப்பந்தத்தை கொடுத்து விடுங்கள், உடனடியாக போர் நிறுத்தத்தை அறிவியுங்கள் என்ற வகையிலே நேரடியாக தெரிவித்திருக்கார். ஆனால் ஜெலன்ஸ்கி போர் நிறுத்தம் செய்வதற்கு தயாராக இல்லை. நாங்கள் ரஷ்யா ஒத்துக்கொண்டாலும் மீண்டும் எங்களை தொடர்ந்து ஆக்கிரமிப்பார்கள், எனவே ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்ற வகையில் கூறி வருகிறார். எனவே அதிபர் டிரம்பின் மிரட்டல், அதாவது நேரடியாக மிரட்டி இருக்கிறார், பகிரங்கமாக எச்சரிக்கை. போர் நிறுத்தத்துக்கு உடனடியாக ஒப்புக்கொண்டு எங்களுடைய கனிம வளங்களுக்கு எங்களுக்கு ஒப்பந்தம் செய்து கொள்ள உடனே வர வேண்டும், இல்லை என்றால் அதற்குரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என நேரடியாக உத்தரவிட்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது உக்ரைனுக்கு அதிக ஆயுத பலம், பணபலம் என்பதற்கிடையே 90% பொறுப்பது அமெரிக்கா தான். அமெரிக்கா தற்போது அந்த நிதி உதவியும் ஆயுத உதவியும் நிறுத்திவிட்டால் உக்ரைனுக்கு மிகப்பெரிய சிக்கல் உருவாகும். இங்கிலாந்து பிரதமர், ஜெர்மன் சான்சலர், அதே போன்று இத்தாலிய பிரதமர் போன்றோரெல்லாம் தாங்கள் உதவி செய்கிறோம் என்று கூறினாலும் அவர்களுடைய உதவி எந்த அளவுக்கு உக்ரைனுக்கு உதவியாக இருக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதே போன்று வெள்ளை மாளிகையுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஸ்போக்ஸ் பர்சன் டாமி ப்ரூஸ், செய்தி தொடர்பாளர் டாமி ப்ரூஸ் சொல்லும் பொழுது, இது ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தை ஒரு டிராமா என்பது போலாம் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகிறது. சமூக வலைதளங்களில் அதிபர் டிரம்பும் ஜெலன்ஸ்கியும் பேசிக் கொண்டது பேச்சுவார்த்தை என்பது ஒரு டிராமா, திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்றெல்லாம் கூறப்படுகிறது. அதெல்லாம் இல்லை, நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், இது டிராமாவும் இல்லை, எந்த முன்கூடிய திட்டமிட்டு நடத்தப்பட்ட சம்பவம் அல்ல. திருப்பியும் நாங்கள் சொல்கிறோம், அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டால் அமைதி ஏற்படும், போர் நிறுத்தம் ஏற்படும், அனைவருக்கும் நல்லது. இல்லை என்றால் ஜெலன்ஸ்கி மிகப்பெரிய பாதிப்புகளை, எதிர்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்ற வகையிலே மிக தெளிவாக கூறுகிறார். He has a chance to turn things and choice to make, still a chance to get a deal, otherwise he has to face the music என்ற வகையில் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ட்ரம்ப் மிக தெளிவாக நேரடியாக சொல்லியிருக்கிறார். எனவே இந்த எச்சரிக்கைக்கு ஜெலன்ஸ்கி எப்படி பதில் சொல்ல போகிறார், அவருக்கு ஆதரவாக வந்த நாடுகள் என்ன சொல்ல போகிறார் என்பதை வரும் நாட்கள் நிச்சயமாக நமக்கு பதில் சொல்லும். ஆபிரகாம்.